கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவோலி திருச்சபையின் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தாமே ஆசீர்வதிப்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் இன்று கடைசி 25ஆம் ஆண்டு கடைசி ஆராதனையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எல்லோரும் நாங்கள் சங்கீதம் 20 நாங்கள் வாசிப்போம் சேர்ந்து. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதில் தருவாராக. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபடியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணி ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து நமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். சிலர் இருதயங்களை குறித்தும் சிலர் குருதைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். சிலர் இருதயங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோமாக. ஆமென். நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால் எங்களை ரட்சித்த கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் அவையுடனே உம்மை தொழுதிடவே இருவையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே இருவையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இரக்கத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவரே நாங்கள் நன்றிகள் செலுத்துவோமே. நன்மை
தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆபத்து காலத்தில் எங்களை ஒருபோது கைவிடாத தேவன் கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லி பாடுவோம் இந்த பாடலை நாங்கள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உம்மை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். படிங்க சகோதரர்களே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வெதவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. செலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எங்களை நினைத்து இதுவரை எங்களை நடத்தி வந்த எபினேசர்
அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமேன். யாரும் உங்களை சொல்ல முடியாது, நாங்கள் இயேசப்பா உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று யாருமே நாங்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் இந்த நன்றி சொல்லி இந்த பாடலை நாங்கள் படிப்போமாக. இந்த பாடலுக்கு பின்பாக நாங்கள் படித்து துதிப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனனென்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனனென்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எல்லோரும் மகிழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கதாவை பாவத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே எங்களுடைய ஏறப்பட்ட ரட்சிப்பினால் எங்களை ஏறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாயின் கருவில் இருந்த போது எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே ஐயா. அப்பா, நாங்கள் உளியான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, கண்மலையின் மேல் நிறுத்தினவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்ல நாவுகள் போதாத ஆண்டவரே, நீ செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காக நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே எங்களை ரட்சித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
குடும்பமாக பேர் சொல்லி அழைத்தவரே, எங்கள் சபையாரை ரட்சித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவரே உம்முடைய கிருபை ஐயா. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மட்டும் காத்தவரே எபினேசரே, இனிமேல் எங்களை காக்க போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம். அவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ உங்கள் உள்ளம் பிரியங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்தவரே, இனிமேலும் நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஓ அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையாருக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உள்ளவரே நன்றி, மனதுருக்கம் உடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, எங்களுக்கு வைத்திருக்கிற பரலோகத்துக்காக நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து எந்த நிலையிலும் நம்மை துதிக்க வைத்த நம்முடைய ஆண்டவர், கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்ப்போமான்றதான் நிச்சயம் நாங்கள் கண்ணீரோடு நன்றி சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகள்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் 2-3 நாளைக்கு முதல் வந்தது. நடுக நான் நினைத்து பார்ப்பதுண்டு. ஆனால் இது எங்களுக்கு ஆண்டவர் செய்த ஒரு சாட்சி. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது இந்த தேசத்திலேருந்து நாங்கள் பிடித்து அனுப்பப்பட்ட போது என்னுடைய கணவர் சொன்னார், கடைசியாக நீ ஒரு ஐரோப்பா தேசத்தை பார் என்று சொன்னேன். அப்போது நான் எனக்கு அழுக வந்தேன்டா, ஆண்டவரே நீ எனக்கு வாக்கு தந்தவர், வாக்கு மாறாத தேவன், பயப்படாதே மகிழ்ந்து கறிவுடு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீர். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீர். ஆனால் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை என்று சொன்னபோது, எங்கள் சபை மக்கள் 10 மணிக்கு கூடின உபவாச கூட்டம் 3 மணிக்கு முடித்தார்கள். அந்த டைமில் நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டோம். அதை ஆண்டவர் இப்போ எனக்கு யோசிப்பு வருவதற்கு முதல்ல 1 வாரத்துக்கு முதல்ல எனக்கு இதை ஞாபகப்படுத்தினார். ஐரோப்பா தேசத்திலேருந்து மேலே பறந்து நான் இன்றைக்கு ஐரோப்பா தேசத்தில் 24 வருஷம் ஆண்டவர் எனக்கு விசாவை தந்து வேலையை தந்து இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த தேவனுக்காக நாங்கள் கடந்து வந்த பாதைகளை ஒவ்வொருத்தரும் நீங்கள் கண்ணீரோடு நினைத்து பார்ப்போமா இருந்தால் நிச்சயம் நாங்கள் எங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி, அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு
ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கொல்லப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா. கொல்லப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா. எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்ந்தீர் ஐயா. எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்ந்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். மனுஷர் என்று எதையோ குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். இந்த பாடலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படிப்போமா? நான் பாட வருவீரையா. நான் போற்ற மகிழ்வீரையா. நான் பாட வருவீரையா. நான் போற்ற மகிழ்வீரையா. என் காணிலே வந்தீரையா. புது வாழ்வு தந்தீரையா. என் வாழ்விலே வந்தீரையா. புது வாழ்வு தந்தீரையா. நான் பாட வருவீரையா. நான் போற்ற மகிழ்வீரையா. தாய்தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரை. தாய்தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரை. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. எந்தன் மதில்கள் உமக்கு முன்னே நான் பாட வருவீரையா. நான் போற்ற மகிழ்வீரையா. இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்துக் கொள்வீர். உந்தன் நன்மை நான் மறப்பேனோ. உந்தன் நன்மை நான் மறப்பேனோ. ஜீவனாளெல்லாம் பாடிடுவேன். நான் பாட வருவீரையா. நான் போற்ற மகிழ்வீரையா. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உன் கிருபை என்னை விட்டு விலகாது. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உன் கிருபை என்னை விட்டு
வாக்குகள் மாறாதது. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். நமது வலக்கரத்தினால் எப்பொழுதும் எங்களை தாங்குகிறதுவனாய் இருக்கிறார். ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே சோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நாம் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நாம் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே எங்கும் சோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே எங்கும் சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். கர்த்தரை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். கர்த்தரை ஜெயிக்க வெற்றியாய் என்றும் வாழ துணை நிற்பவரே சோத்திரம். அன்பினால் அணைத்து ஆவியினால் நிரப்பி ஆதரித்தவரே என்றும் சோத்திரம். அன்பினால் அணைத்து ஆவியினால் நிரப்பி ஆதரித்தவரே என்றும் சோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே சோத்திரம். மீண்டுமாக ஆண்டவரை துதித்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மட்டும் காத்தவரே அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தாயின் கருவில் இருந்த போதே ஐயா நீர் என்னை பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. பேர் கிறிஸ்தவளாய் இருந்த என்னை ஆண்டவரே அப்பா உம்முடைய ரட்சிப்பை தந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றினபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீர் ஐயா. கண்மலையும் கோட்டையும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில நீ செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே யாக்கோபின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களை இதுவரைக்கும் எங்களை உங்களுடைய வலக்கரத்தினால் எங்களை தாங்கி எங்களுடைய போக்கிலும் மரத்திலும் கூட இருந்து எங்களுக்கு வேலை செய்வதற்குரிய பலத்தை தந்து ஆண்டவரே அப்பா அந்த பாலந்து என்னும் தேச
தேசத்திலே எங்களை கொண்டு வந்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையாருக்கு நீ செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி சொல்ல ஆண்டவரே எங்கள் நாவுகள் போதாதே தகப்பனே. ஐயா நீர் இந்த மட்டும் காத்தவரே, அப்பா நீ மேலினங்களை காக்க போதுமானவரே. எங்களுக்கு வியாதிகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, எல்லாவற்றிலும் இருந்து எங்களை தூக்கி சுமந்தீரே ஐயா. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். அவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுவாராக. ஆமென். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைத்தவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்வேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்வேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்த்து மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்த்து மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நாங்கள் தொடர்ந்து ஜெபத்துக்காக விண்ணப்பத்துக்காக நாங்கள் செல்ல இருக்கிறோம். முதலாவதாக எங்கள் இலங்கை தேசம், இந்தியா தேசம், மலேசியா தேசத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. கர்த்தாவே எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காக, மலேசியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்திலே விசேஷமாக வெளியேறப்பட்ட உங்களுடைய ரட்சிப்பு உண்டாக வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள், இவளையில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு தருவோம் ஆண்டவரே. அப்பா 25,000 கிராமத்திலும் உங்கள் தேசத்திலே ரட்சிப்பு உண்டாக வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கே இருக்கிற பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், ஆண்டவரே விபத்துக்கள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை அறிவு இந்த தேசங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
நீர் சமீபத்துக்கு மட்டுமல்ல தேவன், தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடியால் கர்த்தாவே இந்த விண்ணப்பத்தை நாங்கள் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துக்கு பிதாவே. இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் தேசத்துக்காக விண்ணப்பம் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் சுகித்திருக்கும் கொண்ட வார்த்தையின்படி இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்திலே உண்மை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதி இயேசு நாமத்துக்கு பிதாவே. நாங்கள் வாழுகின்ற பெல்ஜியம் தேசம், இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் பாலந்தேனம் ஓடுகிற தேசத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த தேசத்துக்கு நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமே. எல்லோருமாக இந்த பெல்ஜியம் தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பெல்ஜியம் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் இயற்கை அழிவோ செயற்கை அழிவோ இந்த பயங்கரவாதங்களும் வராதபடிக்கு இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் என்றும் ஒழியாது என்று சொன்ன தேவன், வார்த்தைக்காக நாங்கள் எல்லோருமாக ஜெபிப்போம். வார்த்தையை கொடுக்கிற மகனை ஒப்புக் கொடுத்து அந்த தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாள் என்ன பேச சித்த உள்ளவராக இருக்கிறாரோ பேசும்படியாக நாங்கள் எல்லோருமாக ஜெபிப்போம் வார்த்தைக்காக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தைகள் என்று முடியாது என்று சொன்ன தேவனே, வார்த்தையை கொடுக்கிற மகனை உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு தருவோம். தேவன் தாமே மறைத்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன பேச சித்தம் உள்ளவராக இருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த மகன் உள்ளாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துக்கு பிதாவே. ஆமென்.